ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சத்து மாவுல வந்து தம்பிக்கு பூரி தான் செய்ய போறேன். சத்து மாவு அரைச்சிட்டு வந்ததுலேருந்து எப்பவுமே வந்து தம்பிக்கு வந்து களிமா செஞ்சு குடுக்குறது, அப்புறம் இனிப்பு கூழ் செஞ்சு குடுக்குறது, வேற ஒண்ணும் ட்ரை பண்ணல. நெறையா இருக்கு புட்டு என்னென்னமோ செய்யலாம். நம்ம ஒவ்வொண்ணா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூரி தான். நல்லா வந்து 1 கப் நல்லா வந்து அழுத்தி எடுத்துட்டேன். அது எப்படியும் 1 1/2 கப்பு வரும். 1 1/2 கப் சத்து மாவு எடுத்துட்டு, அப்படியே மேலோட்டமா மைதா மாவு இல்ல கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் மைதா தான் சேர்த்தேன். அப்படியே 1 கப் எடுத்துட்டு அப்படியே நல்லா வந்து எப்பவும் பூரிக்கு எப்படி பிசைவோமோ அது மாரி ரவை எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கு மசாலா எப்பவுமே உருளைக்கிழங்கு மசாலா தான். அதையும் செஞ்சாச்சு. ரெசிபி வந்து தனியாவும் அப்லோட் பண்றேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஹெல்த்தியும் கூட. நம்ம கோதுமை மாவு சாப்பிட்ற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு கோதுமை பொரி சாப்பிட்ற டேஸ்ட் தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எதுவுமே சேர்க்காம செஞ்சு பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் இந்த மாரி வரல. ஆனா கொஞ்சம் மாவு கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா புஸ்ஸுன்னே வந்துச்சு. இந்த மாரி கோதுமை மாவு இல்ல மைதா மாவு ஏதாவது சேர்த்து செஞ்சா நல்லா சூப்பரா வரும் போல. நல்லா புஸ்ஸுன்னு வந்துச்சு. அப்படியே போட்டு சாப்பிட்டாச்சு.